ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 1 கப் அரிசி மாவு, 1 முறி தேங்காய், 1/2 கப் ஜாகரி, அப்புறம் 3 ஏலக்காய் இதெல்லாம் தேவை. முதல்ல தேங்காவை அரைச்சி நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. முதல் பாலை தனியாக வச்சுக்கோங்க, 2வது பால் 3வது பாலை தனியாக வச்சுக்கோங்க. நம்ம இப்போ 3வது பாலையும் முதல் பாலையும் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஜாகரியை இந்த மாதிரி இடித்து துண்டு துண்டாக ஆக்கி வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் ஒரு 100 ml சாதாரண காய்ச்சின பாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம முதல்ல அரிசி மாவை எடுத்துக்கிட்டு நல்லா சுடு தண்ணியை விட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம 3-4 கப் கடைசி தேங்காய் பால், அந்த 3வதாக எடுத்த தண்ணியாக இருக்கக்கூடிய தேங்காய் பாலை கொதிக்க வைக்கணும். அப்படி உங்களுக்கு தேங்காய் பால் இல்லை, எடுக்க முடியலன்னு சொன்னால் வெறும் தண்ணியை கூட 3-4 கப் நீங்கள் கொதிக்க வச்சு அதில் கொழுக்கட்டையை வேக வைக்கலாம். இப்போது நம்ம சின்னதாக கொழுக்கட்டை பண்ணணும். இதை நீங்கள் இந்த மாதிரி ஒல்லியாக உருட்டி ரொம்ப சின்னதாக பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக தண்ணியில் வேகும். அதனால தான் நம்ம இந்த பால் கொழுக்கட்டை சைஸ் எப்பயுமே குட்டியாகவும் ஒல்லியாகவும் பண்ணுங்கள். நீங்கள் குட்டி ரவுண்டாக பண்ணாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஒல்லியாக போட்டாலும் ஓகே தான். ஆனால் சைஸ் சின்னதாக இருந்தால் தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கட்டாயமாக 15 minutes தான் ஆகும். அது வேகிறதுக்கு 5 minutesக்கு மேலே ஆகாது. ஆனால் நீங்கள் அதோட சைஸை இந்த மாதிரி சின்னதாக பண்ணிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கிற தண்ணியில் தான் நீங்கள் இந்த கொழுக்கட்டையை சேர்க்கணும், இல்லைன்னா வேகாது அது. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துருக்கோம். லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு அடியில் ஒட்டாமல் கிண்டி விட்டுட்டேன் நான், இல்லைன்னா அடியில் போய் ஒட்டிக்கிடும், அது சரியாக வேகாது பாத்திரத்தோட. ஸோ அதனால் அடியில் இருக்கிறது எல்லாத்தையும் அதை உடச்சிடாமல் கிண்டி விட்டுக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் ஜாகரியை இதில் சேர்த்துறணும். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ ஆல்ரெடி நம்மளோட கொழுக்கட்டை வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜாகரியை சேர்த்து கிண்டியிருக்கோம். இந்த ஜாகரி கரையிறதுக்கு கட்டாயமாக 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. அடுத்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம். ஏலக்காய் 3ஐயும் லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பொடியாக்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக தட்டி இந்த மாதிரி சேர்த்துருங்க. அதோட ஸ்மெல் எல்லா இடத்துக்கும் போயிடும். அதுக்கப்புறம் துருவன தேங்காயும் இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் முதல் பாலை சேர்த்துறணும். முதல் பாலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காய்ச்சின பாலையும் சேர்க்கலாம். அடிஷ்னலாக டேஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இந்த காய்ச்சின பால் சேர்க்குறோம். காய்ச்சின பால் சேர்க்காமலே நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். வெறும் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் இதில் காய்ச்சின பாலையும் முதல் தேங்காய் பாலையும் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டையுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஒருவேளை உங்களால் தேங்காய் பால் எடுக்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் வெறும் தண்ணியில் கூட, கொதிக்கிற தண்ணியில் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் தேங்காய் துருவி அதிகமாக சேர்த்து வெறும் பாலை ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளும் கூட, ஹெல்த்தியும் கூட. இதில் நீங்கள் ஆயில் சேர்க்கலை, ஒயிட் சுகர் எதுவும் சேர்க்கலை, ஜாகரி தான் சேர்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸான ஒரு ரெசிபி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.